ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி பீஸ்ட் யூடியூப் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி பார்க்க போகிற டிஷ் என்னென்னா கொள்ளு ரசம். அது எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. கொள்ளு ஒரு 4 to 5 hours ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சா சீக்கிரம் வெந்துடும். அதனால தான் ஊற வச்ச கொள்ளு குக்கரில் போட்டு தேவையான அளவு தண்ணி உப்பு போட்டு ஒரு 2 விசில் வேக வச்சுக்கோங்க. இந்த சைடு மிக்ஸி ஜாரில் சீரகம், மிளகு, காஞ்ச மிளகாய், பூண்டு இதெல்லாம் போட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. வேக வச்சுருக்கிற கொள்ளு தண்ணி ரெண்டையும் செப்பரேட்டாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ரசம் தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். பாத்திரத்தில் எண்ணெய், கடுகு, பூண்டு, காஞ்ச மிளகாய், அரைச்சி வச்சுருக்கிற மசாலா எல்லாம் போட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போது 2 டொமேட்டோ, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு மறுபடியும் எண்ணெயிலே வதக்கிக்கலாம். இப்போது எடுத்து வச்சுருக்கிற தண்ணி அதையும் ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுருக்கிறேன். அதையும் கரைச்சி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம். ரொம்ப பேர் எங்கள் வீடியோஸை பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ணுறதில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. அது மாதிரி பண்ணாதீங்க. ஃபஸ்ட் டைம் எங்கள் வீடியோஸ் பார்க்குற அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு டெய்லி அப்டேட் ஆகும். சரி, இப்போது கொள்ளு தாளிக்கிறது எப்படின்ட்டு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு வதக்கிக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. இப்போது வேக வச்சுருக்கிற கொள்ளையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுலேயே வதக்கினதுக்கு அப்புறம் இறக்குற மூமெண்ட்டில் தேங்காய் பூ போட்டு வதக்கிட்டு இறக்கி சர்வ் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும். சாப்பிடுங்க. எப்படி இருக்குதுன்ட்டு எங்களுக்கும் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.